வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 8 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு தான் நாம் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அமெரிக்காவில் குடியேறிய ஐரோப்பியர்களில் ஒருவரான, அதாவது ஆங்கிலேயர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அமெரிக்காவில் குடியேறிய ஆங்கிலேயர்கள் எப்படி குடியேற்றங்களை அமைத்தார்கள், எப்படி அமெரிக்காவுக்குள்ள நுழைந்தார்கள், அதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தன, அப்புறம் அவங்க குடியேற்றங்களை அமைத்ததற்கான காரணம் என்ன, அதாவது சமூக காரணம், பொருளாதார காரணம், அங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைந்திருந்தது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆங்கிலேயர்களுடைய குடியேற்றங்கள் என்ன வருஷத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1600 டு 1733 வரைக்கும் அவர்கள் அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவினார்கள். 13 குடியேற்றங்களை நிறுவினார்கள். அது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த டாபிக்ல பார்ப்போம். இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் எப்படி அங்க அமெரிக்காக்குள்ள போனாங்க, எங்கெங்க இடத்துல முதல்ல குடியேற்றங்களை நடத்துனாங்க, அதாவது குடியேற்றங்களை அமைத்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் அமெரிக்கர்கள் அதிகமாக எந்த பகுதியில் குடியேற்றம்னா வட அமெரிக்கா, அதாவது வடகிழக்கு பகுதிகளில் தான் அதாவது அட்லாண்டிக் பகுதிகளை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள், கடல் பகுதியை ஒட்டின மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவர்கள் குடியேற்றங்களை அமைத்தார்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கடல் மூலமாக, அதாவது கப்பல் மூலமாக வர்த்தகம் செய்ய முடியும், குடியேற்றங்களை ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனால் ஸ்பானியர்கள் எங்கே குடியேற்றங்களை அமைத்தார்கள் அமெரிக்காவில் அப்படின்னா அவர்கள் மத்திய மற்றும் தென் மாநிலங்களில் தான் குடியேற்றங்களை அமைத்தார்கள். இதுதான் அவங்க, அதாவது ஸ்பானியர்களுக்கும் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் இடையான வித்தியாசமாக இருந்தது. ஓகேங்களா? மன்னர் ஏழாம் ஹென்றி புதிய உலகை கண்டறியும் பணிக்காக ஜான் கெபெட் என்ற மாலுமியை நியமித்தார். இந்த ஜான் கெபெட் 1497 மற்றும் 1498 ஆண்டுகளில் பயணம் செய்து நியூ பவுண்ட்லாந்து என்ற பகுதியை அடைந்தார். இதன் மூலம் வட அமெரிக்காவில் இங்கிலாந்து தனது முதல் உரிமையை நிலைநாட்டியது. எங்க அப்படின்னா நியூ பவுண்ட்லாந்து தான். அதற்கு காரணமானவர் யாரு அப்படின்னா ஜான் கெபெட் அவர்கள் தான். ஓகேங்களா? தொடக்கத்தில் இங்கிலாந்து ஐரோப்பிய போர்கள் மற்றும் சீர்திருத்த சட்டங்களில் கவனம் செலுத்தியதால் குடியேற்றங்களில் கவனம் செலுத்தவில்லை. ஜான் கெபெட் ஃபர்ஸ்ட் போய் நியூ பவுண்ட்லாந்த பகுதியை அடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவாங்க. ஓகேங்களா? எலிசபெத் அரசியாரின் ஆட்சி காலத்தில் 1570களில் வணிகர்கள் நிதி திரட்டி குடியேற்றங்களுக்கு உதவினார்கள். அதாவது இங்கிலாந்துல குடியேற்றங்களை மேற்கொண்டவர்கள் வணிகர்கள் தான் அதிகமாக. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி வந்தாங்க, வணிகர்களாக. முதல்ல வணிகர்கள் தான் வந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அமெரிக்காவும் அவங்க போயிருக்காங்க. 1576 ஆண்டில் மார்டின் ப்ரோஃபீசர் என்பவர் லேப்ரடார் என்ற கடற்கரையை கண்டறிந்தார். ஓகேங்களா? லேப்ரடார் அப்படிங்கிற கடற்கரையை மார்டின் ப்ரோஃபீசர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிப்பாரு. ஓகேங்களா? பின்னர் ஹம்ப்ரி கில்பர்ட் மற்றும் வால்டர் ரெய்லி போன்றவர்கள் ஜான் டோர்டோவில் கனடாவின் வடக்கு பகுதியை கண்டறிந்து இங்கிலாந்திற்கு உரிமை கோரினர். ஓகேங்களா? அதாவது கனடாவின் வடக்கு பகுதியை கண்டறிந்தவர்களும் இந்த ஆங்கிலேயர்கள் தான். ஓகேங்களா? பிரான்சிஸ் டிரேக் இங்கிலாந்திலிருந்து ஒரு புதிய குடியேற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக பயணம் செய்து மெக்சிகன் வளைகுடாவை கடந்து வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள கலிபோர்னியாவை அடைந்தார். கலிபோர்னியாவுக்கு முதல்ல பயணம் செய்தவர் யாருன்னா பிரான்சிஸ் டிரேக். 1578 சர் ஹம்ப்ரே கில்பர்ட் கிறிஸ்துவர்கள் அல்லாத நாடுகள் குடியேற்றங்களை அமைப்பதற்காக எலிசபெத் அரசிடமிருந்து ஒரு பட்டயத்தை வாங்குவார். அதாவது நாங்கள் போய் குடியேற்றங்களை அமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டயம் வாங்குவார். இதே மாதிரி தான் எலிசபெத் அரசியார் இந்தியாவிற்காக இந்த கிழக்கிந்திய கம்பெனியை அமைப்பதற்கு பட்டயமும் கொடுத்திருப்பாங்க. கில்பர்ட் 1583 நியூ பவுண்ட்லாந்தில் ஒரு குடியேற்றத்தை நிறுவ முயன்ற போது கப்பல் விபத்தில் இறப்பார். ஓகேங்களா? அதன் பிறகு அவரது சகோதரரான வால்டர்
ரெய்லி குடியேற்றத்திற்கான உரிமையை எலிசபெத் அரசிடமிருந்து வாங்கிடுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வால்டர் ரெய்லி 1584 தனது ஆட்களை ரோனோக் தீவில் ஒரு குடியேற்றங்களை அமைவதற்கு அனுப்புவார். ரோனோக் ஐலாண்டில் அனுப்புவார். யார் அப்படின்னா வால்டர் ரெய்லி 1584. இந்த பகுதி வர்ஜீனியா என பெயரிடப்பட்டது. அதாவது வர்ஜீனியாவுடைய முன்னாள் பெயர் அப்படின்னா ரோனோ தீவு, அதாவது ரோனோக் ஐலாண்ட். ஆனால் 1585 சென்ற 100 பேர் கொண்ட குழு மீண்டும் இங்கிலாந்திற்கு திரும்பி விட்டது. அதாவது வர்ஜீனியா போனவர்கள் திரும்பி வந்துருவாங்க. 1587 ஜான் ஒயிட் என்பவரின் தலைமையில் 150 பேர் அனுப்பப்பட்டனர். ஆனால் அவர்களும் அங்கேயே வாழ்வது மிக கடினமாக இருந்ததால் அங்கிருந்து சென்று விட்டனர். வர்ஜீனியாவில் குடியேற்றங்களை நிறுவ லண்டன் கம்பெனி மற்றும் பிளைமவுத் கம்பெனி என்ற 2 நிறுவனங்கள் முயற்சி செய்தன. அதாவது வர்ஜீனியாவில் அதிகமாக குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வட அமெரிக்க பகுதியை சார்ந்தது இல்லைங்களா, அதனால். ஓகே, அதனால தான் ஸ்பானியர்கள் வட அமெரிக்கா பக்கம் போகாமல் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிலே தங்களுடைய குடியேற்றங்களை நிறுவியிருப்பாங்க. இந்த நிறுவனங்கள் 1606 ஏப்ரல் 10 மன்னர் 1 ஜேம்ஸ் இடமிருந்து அனுமதியை பெற்றனர். 1 ஜேம்ஸ் மன்னர் நினைவாக அவர்கள் நிறுவிய முதல் குடியேற்றத்திற்கு ஜேம்ஸ் டவுன் என்று பெயரிடப்பட்டது. எப்போ அப்படின்னா இது நிறுவப்பட்டது 1607. ஓகேங்களா. அவங்க அனுமதி வாங்கினது 1607 ஏப்ரல் 6. 1606 ஏப்ரல் 10. இந்த குடியேற்றங்களை நிறுவது 1607 நிறுவியிருப்பாங்க. ஜேம்ஸ் டவுன் இப்பொழுது ஆங்கிலேயர்களின் குடியேற்றமாக மாறியிருந்தது. அதே மாதிரி வட அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவ முயன்றது என்பதற்கான முக்கிய காரணம் என்னவா இருந்தது பிரிட்டிஷ்காரருக்கு அப்படின்னா பொருளாதார காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பொருளாதார காரணங்கள்ல இங்கிலாந்து மக்கள் தொகை அதிகரித்ததால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது. மக்களுக்கு வேலை இல்லை. உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்தது. அதே சமயம் கூலி குறைந்தது. அதாவது வேலையாட்கள் நிறைய இருக்காங்க, அப்போ ஏன் கூலி அதிகமாக கொடுப்பாங்க உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தது. இதனால் பணக்கார நிலப்பிரபுக்கள் தங்கள் விவசாய நிலங்களில் ஆடுகளை வளர்த்து கம்பளி உற்பத்தியை அதிகரித்தனர். இதன் விளைவாக பல விவசாயிகள் தங்கள் நிலங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். அதாவது பணக்கார நிலப்பிரபுக்களால் வெளியேற்றப்பட்டனர். அதாவது கம்பளி நெசவு பாதிக்கப்பட்டது. இதனால் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண இங்கிலாந்து புதிய உலகத்தின் குடியேற்றங்களை அமைக்கும் திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. அதாவது மக்கள் அதிகமாக இருந்தாங்க, வேலைகள் அவர்களுக்கு கிடைக்கல, கம்மியாக இருந்தது. அதனால் அவர்கள் புதிய உலகிற்கு குடியேற்றங்களை அமைக்கும் திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்போது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி என்ற கூட்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. எதுக்காகனா குடியேற்றங்களை அமைப்பதற்காகவே இது நிறுவப்பட்டன. இந்த நிறுவனங்கள் பலரிடம் இருந்து முதலீட்டை பெற்று புதிய உலகில் குடியேற்றங்களை அமைத்து வர்த்தகம் செய்து செல்வம் சம்பாதிக்க நினைத்தனர். ஓகேங்களா. அதாவது ஆங்கிலேயர்கள் எல்லாமே முதல்ல வணிகர்களும் அதாவது கூட்டு நிறுவனங்கள் பங்குதாரர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம்தான் முதல்ல ஒரு நாட்டில் குடியேற்றங்கள் அமைத்து வாணிகத்தை பெருக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே போய் ஆட்சி செய்யவும் ஆரம்பித்தாங்க. அதே போல தான் இந்தியாவிலையும் 1606 டிசம்பர் 31 கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத நிறுவி இந்தியாவிற்கு வணிகம் முதல்ல செஞ்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கான இடங்களை பிரித்தாங்க. பிறகு இந்தியாவிலேயே ஆட்சி செய்யும் அளவிற்கு அவங்களை தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் அவங்க பண்ணாங்க. அடுத்தது சமய காரணங்கள். இங்கிலாந்தில் தேசிய சமயத்திற்கு அதாவது நேஷனல் சர்ச் எதிராக பியூரிடன்கள் என்ற புதிய குழுவினர் நெதர்லாந்தில் லெய்லைன் என்ற பகுதியில் குடியேறினார்கள். ஓகேங்களா. பியூரிடன்கள் அதாவது கத்தோலிக்கர்களுக்கு எதிரானவர்கள். அதாவது எதிரானவர் கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்த ஒரு சமயம் தான் அதுவும். ஓகேங்களா. லெய்லைனில் அவர்களுக்கு முழு சமய சுதந்திரம் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் அங்கிருந்து வெளியேறி அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைக்க முடிவு செய்தனர். அதாவது அந்த பியூரிடன்களுக்கு அவங்களுடைய சொந்த நாட்டில் அவர்களுக்கு அவங்களுடைய மதத்தை அதாவது சுதந்திரம் கிடைக்கல, மத சுதந்திரம் கிடைக்கல. அதனால் புதிய குடியேற்றங்களுக்கு மேலே
போயிட்டாங்க. இந்த குழுவில் இருந்தவர்கள் மேஃப்ளவர் என்ற கப்பலில் அமெரிக்காவிற்கு பயணம் செய்தனர். கத்தோலிக்கரான செசில் கால்வர்ட் என்பவரும் மேரிலாந்தில் ஒரு குடியேற்றத்தை உருவாக்கினார். இங்க பாருங்க, மேரிலாந்தில் குடியேற்றத்தை உருவாக்கியவர் பேர் செசில் கால்வர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சமயம், அதாவது தங்களுடைய சமய சுதந்திரம் தங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக புதிய குடியேற்றங்களில் போய் குடியேறியவர்கள் என்ன கப்பலில் போனாங்க அப்படின்னா இந்த மேஃப்ளவர் கப்பலில் தான் போனாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒவ்வொரு லைனும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா? அடுத்தது, குவாக்கர்கள் என்ற மற்றொரு சமய குழுவினருக்காக வில்லியம் என்பவர் பென்சில்வேனியாவில் ஒரு குடியேற்றத்தை அமைத்தார். அதாவது குவாக்கர்களுக்காக நிறுவப்பட்டது தான் பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு குடியேற்றம். ஜெர்மனியர்களும் யூதர்களும் சமய சுதந்திரம் வேண்டி அமெரிக்காவில் குடியேறினார்கள். அதாவது பியூரிட்டன்கள் மட்டுமல்ல, ஜெர்மனியர்களும் யூதர்களும் கூட அமெரிக்காவில் அதிகமாக குடியேறியிருந்தார்கள். அதுக்கப்புறம் அரசியல் காரணங்கள். ஓகேங்களா? இங்கிலாந்தில் மன்னர் 1ஆம் சார்லஸ் அடக்குமுறைகளை எதிர்த்த பல மக்கள் அமெரிக்காவில் அதாவது 1ஆம் சார்லஸ் மன்னர் ஒரு அடக்குமுறைக்காரராக இருந்தார். அதனால அவருடைய அடக்குமுறை தாங்காமல் மக்கள் அமெரிக்காவிற்கு குடியேறினார்கள். மன்னர் 1ஆம் சார்லஸ் தூக்கிலிடப்பட்ட பின்னர் ஆலிவர் கிராம்வெல் ஆட்சிக்கு வந்தார். அரசுக்கு ஆதரவாக இருந்த கவாலியர்கள் தண்டனைக்கு பயந்து புதிய உலகிற்கு தப்பி சென்றனர். பாருங்க, அரசருக்கு பயந்து மக்கள் குடியேற்றங்களை தங்களுடைய நாட்டையே மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஜெர்மனியர்களும் பிற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களும் தங்கள் நாடுகளில் இருந்த அடக்குமுறைகள் மற்றும் நீண்டகால போர்களுக்கு அஞ்சி அமைதியான வாழ்க்கையை தேடி அமெரிக்காவில் குடியேறினார்கள். அதாவது தங்களுடைய நாட்டில் பிரச்சனைகள், வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததுனால அங்கிருந்த மக்கள் யூதர்களாகட்டும், ஜெர்மனியர்களாகட்டும், அதாவது இங்கிலாந்தில் இருந்த மன்னருக்கு பயந்து, ஓகேங்களா, அதாவது தங்களுடைய சமயம் சுதந்திரமாக நம்மளுடைய சமயத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பயந்து அமெரிக்காவில் குடியேறினார்கள். அடுத்தது, சமூக காரணங்கள். ஓகேங்களா? இங்கிலாந்தில் கடனை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை போன்றவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கில் ஜேம்ஸ் எட்வர்ட் ஓக்லேதோர் என்பவர் ஜார்ஜியா என்ற குடியேற்றத்தை அமைத்தார். ஓகேங்களா? இந்த ஜார்ஜியா குடியேற்றம் யாருக்காக அப்படின்னா, அதாவது சுருக்கமாக சொன்னால் இது அடிமைகளுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஜார்ஜியா குடியேற்றம் இதை அமைத்தவர் ஜேம்ஸ் எட்வர்ட் ஓக்லேதோர் அப்படிங்கிறவர் தான் இதை அமைச்சிருப்பாங்க. அடுத்தது, குடியேற்றங்கள் அமைக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது எந்தெந்த விதத்துல குடியேற்றங்களை அமைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆங்கிலேயர்கள் குடியேற்றங்கள் அனைத்தும் அட்லாண்டிக் கடற்கரையில், ஓகேங்களா, வர்த்தக வசதிகளை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டன. முன்னையே சொன்னீங்களா, ஆங்கிலேயர்கள் கடற்கரையை ஒட்டின பகுதிகள், அதாவது அட்லாண்டிக் கடற்கரையை அமெரிக்காவின் வட கிழக்கு பகுதியில் தான் அதிகமான குடியேற்றங்களை அமைத்திருப்பாங்க. ஏன்னா அவர்களும் அதாவது கடல்ல இருக்கக்கூடிய தீவுல தானே இங்கிலாந்தும் இருக்கு இல்லையா? அவங்களுடைய கடல் பயணங்களுக்காகவும் கடல் வாணிபத்திற்காகவும் அவ்வாறு அமைச்சுக்கிட்டாங்க. இந்த குடியேற்றங்கள் அரசுகளால் நேரடியாக அமைக்கப்படாமல் தனிநபர்கள் அல்லது குழுக்களால் வணிக குழுக்களால் அமைக்கப்பட்டன. அரசாங்கம் பின்னாடி அந்த ஒரு சில குடியேற்றங்களை எடுத்துப்பாங்க. அது பின்னாடி வரும் பார்க்கலாம். இந்த குடியேற்றங்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அதில் ஒன்று தான் செசாபிக் குடியேற்றங்கள், செசாபிக் காலனிஸ். இவை வர்ஜீனியா மற்றும் மேரிலாண்ட் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. செசாபிக் குடியேற்றங்கள் எவற்றை உள்ளடக்கியாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வர்ஜீனியா மற்றும் மேரிலாந்து பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது, புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னா, பிளேசஸ் மாசாசூசெட்ஸ், கனெக்டிகட், ரோட் தீவு மற்றும் நியூ ஹாம்ப்ஷியர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியாக இருந்தது புதிய இங்கிலாந்தின் குடியேற்றங்கள், நியூ இங்கிலாந்து காலனிஸ். அடுத்தது, பிற்கால குடியேற்றங்கள், லேட்டர் காலனிஸ். என்னென்னா, இவை வட கரோலினா, தென் கரோலினா, நியூயார்க், நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா, டெலாவேர் மற்றும் ஜார்ஜியா ஆகிய பகுதிகளை
உள்ளடக்கியதாக இருந்தது. இப்படி கூட கேட்கலாம். அதாவது அமெரிக்காவில் குடியேறிய புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் அல்லாதது எது? ஓகேங்களா? இதுலயும் கன்ஃப்யூஸ் பண்ணி கேட்கலாம். ஆனா இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து எழுதி பார்த்துட்டா இந்த ஈஸியா நாம இதுல வந்து மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி பிற்கால குடியேற்றங்கள் அப்படின்னா வட கரோலினா, தென் கரோலினா, நியூயார்க், நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா, டெலாவோர் மற்றும் ஜார்ஜியா. ஜார்ஜியா வந்து அடிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட குடியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கடைசியா உருவாக்கப்பட்ட குடியேற்றம். ஓகேங்களா? அடுத்தது செசாபிக் குடியேற்றங்கள்ல வர்ஜீனியா முதல்ல பார்க்கலாம். வர்ஜீனியா எப்போது பண்ணாங்க அப்படின்னா 1607 தான் வந்து இந்த குடியேற்றம் அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ்காரர்களால். ஓகேங்களா? வர்ஜீனியா ஆங்கிலேயர்களின் முதல் வெற்றிகரமான குடியேற்றமாகும். ஆங்கிலேயர்களின் முதல் குடியேற்றம் அப்படின்னா வர்ஜீனியா தான் 1607. இது கன்னி அரசி என்று அழைக்கப்பட்ட முதலாம் எலிசபெத் அரசியாரின் நினைவாக பெயரிடப்பட்டது. அதான் முதலாம் எலிசபெத் அரசியினுடைய இன்னொரு பேர் வந்து கன்னி அரசி. ஆரம்பத்தில் டெய்லி போன்றவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன. பின்னர் முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் காலத்தில் லண்டன் கம்பெனி குடியேற்றத்தை அமைக்கும் உரிமையை பெற்றது. 1507 சுமார் 120 பேர் கொண்ட குழு புதிய உலகிற்கு பயணம் செய்து அங்கே ஒரு கோட்டையை கட்டி அதற்கு ஜேம்ஸ் டவுன் என்று பெயரிடப்பட்டது. தொடக்கத்தில் அதாவது இந்த வர்ஜீனியா அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஜேம்ஸ் டவுன் இது ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? தொடக்கத்தில் உணவு பற்றாக்குறை, நோய் மற்றும் குளிரால் பலர் இறந்தனர். பழங்குடி இந்தியர்களின் தாக்குதல்களும் இருந்தன. அதாவது பழங்குடி செவ்விந்தியர். அமெரிக்காவுடைய பூர்வீக குடிகள் யாரு? செவ்விந்தியர்கள். ஓகேங்களா? இந்த கடினமான சூழலில் தலைவர் ஜான் ஸ்மித் என்பவர் தலைமை தாங்கி குடியேற்றத்தை அழிவிலிருந்து காப்பாற்றி இருப்பாரு. ஓகேங்களா? யார் அப்படின்னா தளபதி ஜான் ஸ்மித். பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட்ட போது புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டன. நிலம் மற்றும் உரிமை, அரசியல் பங்களிப்பு ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு வழிவகுத்தனர். ஏற்கனவே குடியேறியவர்கள் 100 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. புதிதாக சொந்த செலவில் வந்தவர்களுக்கு 50 ஏக்கர் நிலமும் கொடுக்கப்பட்டது. அதாவது அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டன. ஓகேங்களா? அதே மாதிரி கூலி வேலை செய்ய அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தலைக்கு 50 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விடுதலை ஆனதும் மீண்டும் 50 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது. 50 + 50 100 ஏக்கர் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ அமெரிக்காவிலிருந்து யாராவது வெளியில வருவாங்களா? வரமாட்டாங்க. அதனால அங்கேயே நிரந்தரமா தங்கிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆப்பிரிக்க அடிமைகள். நீக்ரோக்கள் ஆப்பிரிக்கர்கள் அடிமைகளாக வேலை செய்ய அழைத்து வரப்பட்டன. இப்போ இவ்வளவு நிலங்கள் வந்து அவர்களுக்கு சொந்தமானது இல்லையா? அந்த நிலங்கள்ல யாரு வேலை செய்யறது? ஏன்னா அங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அதனால ஆப்பிரிக்க அடிமைகளை வந்து அங்க அழைத்து வந்து நிலங்களில் வேலை செய்ய வைத்தனர். அதாவது நீக்ரோக்களை. ஓகேங்களா? அதாவது உலகிலேயே அதிகமான அடிமைகளை வைத்திருந்த நாடு வந்து ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்கர்கள் தான் அதிகமான அடிமைகளாக இருந்தார்கள். ஓகேங்களா? அடுத்தது பர்கீஸ் ஹவுஸ். 1619 ஆண்டில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து பர்கீஸ் ஹவுஸ் என்ற சட்ட சபை உருவாக்கப்பட்டது. இது புதிய உலகில் அமைக்கப்பட்ட முதல் சட்டசபையாகும். இப்போ அங்க மக்கள் வந்து குடியேறிட்டாங்க. அவர்களுக்கு சொந்தமான நிலவும் கொடுத்துட்டாங்க. வேலை செய்யறதுக்கு ஆட்களையும் அவங்க தேர்ந்தெடுத்து அதை அடிமைகளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ அங்க வந்து ஒரு ஒழுங்கான ஒரு சமூக அமைப்பு, அதாவது மக்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைப்பு வேணும் இல்லைங்களா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பர்கீஸ் ஹவுஸ். ஓகேங்களா? அடுத்தது வர்ஜீனியா கம்பெனியின் வீழ்ச்சி. கம்பெனியின் செலவுகள் அதிகரிப்பு மற்றும் நிர்வாக திறமையின்மை காரணமாக முதல் ஜேம்ஸ் அரசர் 1624 வர்ஜீனியா கம்பெனியை அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். இதன் மூலம் வர்ஜீனியா ஒரு அரசு குடியேற்றமாக மாற்றப்பட்டது. அதாவது வர்ஜீனியா வந்து ஒரு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வர்ஜீனியா பகுதி. அடுத்தது மேரிலாந்து 1632.
முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் மனைவி ஹென்றி 8ஆம் மரியானாவின் பெயரில் மேரிலாண்ட் என்னும் பெயர் இடப்பட்டது. இங்க பாருங்க, ஒவ்வொரு குடியேற்றங்களுக்கும் பேர் இருக்கு. அது என்ன வருஷம் நிறுவப்பட்டது, யாருடைய ஞாபகமாக நிறுவப்பட்டது அப்படின்னும் இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு பகுதியிலையும். அதாவது மேரிலாண்ட் அப்படிங்கிறது முதலாம் சார்லஸின் மனைவி ஹென்றி 8ஆம் மரியானாவின் பெயரால இது அழைக்கப்பட்டது. 1632ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் சார்லஸ் ஜார்ஜ் கால்வர்ட் முதல் பால்டிமோர் பிரபுவுக்கு ஒரு பட்டத்தை வழங்கினார். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, அதன் மூலம் மேரிலாண்ட் மாகாணம் கத்தோலிக்கர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக நிறுவப்பட்டது. கத்தோலிக்கர்கள் அங்கே பாதுகாக்கணும், அவருடைய சமயமும் வளரணுங்கிறதுக்காக மேரிலாண்ட் வந்து கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் பட்டயம் இறுதி செய்யப்படும் முன்பே கால்வர்ட் காலமானார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் செசில் கால்வர்ட் 2ஆம் பால்டிமோர் பிரபு அதிகாரப்பூர்வமான அந்த உரிமையை பெற்றனர். அமெரிக்க வரலாற்றின் மையத்தின்படி முதல் குடியேற்றவாசிகள் 1634 மேரிலாண்டுக்கு வந்து செயின்ட் மேரி சிட்டியை நிறுவினார்கள். அதாவது மேரிலாண்டில் வந்து செயின்ட் மேரி சிட்டியை வந்து நிறுவுவாங்க 1634. ஓகேங்களா? அடுத்தது பட்டயமும் நிறுவலும். 1632ஆம் ஆண்டு முதலாம் சார்லஸ் ஜார்ஜ் கால்வர்ட் பால்டிமோர் பிரபுவுக்கு மேரிலாண்டை ஒரு தனியுரிமை காலனியாக நிறுவுவதற்கான பட்டயத்தை வழங்குவார். யாரு அப்படின்னா முதலாம் சார்லஸ். இங்கிலாந்தில் மத துன்புறுத்தலுக்கான கத்தோலிக்கர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது இந்த காலனியின் நோக்கமாக இருந்தது. அப்போ இந்த மேரிலாண்ட் வந்து கத்தோலிக்கர்கள் மதத்திற்கான பாதுகாப்பான இடமா இருக்கு. பால்டிமோர் பிரபு செசில் கால்வர்ட் அனுப்பிய ஆர்க் மற்றும் டவ் என்ற கப்பல்கள் 1634 மார்ச் மாதத்தில் மேரிலாண்டை வந்தடைந்தன. என்ன கப்பல் அப்படின்னா ஆர்க் மற்றும் டவ். ஓகேங்களா? செயின்ட் மேரிஸ் சிட்டி மேரிலாண்டின் முதல் குடியேற்ற பகுதியும் தலைநகரமும் செயின்ட் மேரி சிட்டியாக இருந்தது. மேரிலாண்டினுடைய தலைநகரம் என்னன்னா செயின்ட் மேரிஸ் சிட்டி. அடுத்தது தனியுரிமை காலனி. மேரிலாண்ட் ஒரு தனியுரிமை காலனியாக இருந்தது. அதாவது மேரிலாண்டை பற்றி தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இதன் பொருள் இது ஒரு நிறுவனம் அல்லது மன்னரின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்தது. ஒரு குடும்பத்திற்கு, அதாவது கால்வர்ட் குடும்பத்திற்காக இது வழங்கப்பட்டது தான் இது. மத சகிப்புத்தன்மை கத்தோலிக்கர்களுக்கான புகலிடமாக இது உருவாக்கப்பட்டாலும் இது புராட்டஸ்டன்ட்களுக்கும் மத சுதந்திரத்தை வழங்கியது 1649. ஓகேங்களா? ஆனால் 1649 தான் இதில் வந்து புராட்டஸ்டன்ட்களுக்கும் மத சுதந்திரத்தை வழங்கியது. ஓகேங்களா? மதம் தொடர்பான சட்டம் ஆக்ட் கன்சர்னிங் ரிலிஜியன் மற்றும் மத சகிப்புத்தன்மை சட்டம் ஆக்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் டோலரேஷன் என்ற மூலம் இது முறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் மூலம் கத்தோலிக்கர்களுக்கும் புராட்டஸ்டன்ட்களுக்கும் இடையே 2 பேருக்குமே சுதந்திரம் வழங்கியது. ஓகேங்களா? அடுத்தது புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள். புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமைக்கிறது எப்படின்னாங்க, வட அமெரிக்க பகுதியில் இதெல்லாம் இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் வட அமெரிக்க பகுதியில் இருந்தது. அது என்னென்ன அப்படின்னா பிளைமவுத், மாசசூசெட்ஸ், கனெக்டிகட், ரோட் ஐலாண்ட், நியூ ஹாம்சையர், நியூயார்க், மெயின் ஆகிய குடியேற்றங்கள் இங்கிலாந்து குடியேற்றங்கள் என அழைக்கப்பட்டன. இதெல்லாம் வந்து இங்கிலாந்தினுடைய புதிய குடியேற்றமாக இருந்தது. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னா இந்த 13 குடியேற்றங்களும் அதனுடைய எப்படி நிறுவனாங்க, எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இப்போது நாம் இதுவரைக்கும் பார்த்தது வந்து அமெரிக்காவில் வந்து ஆங்கிலேயர்கள் நிறுவிய குடியேற்றங்களை பற்றி நம்ம பார்த்தோம். நாம் இதில் முக்கியமாக வந்து வர்ஜீனியா இருக்கும், இந்த ஜேம்ஸ் டவுன் அப்படிங்கிறத இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 குடியேற்றங்களை மேரிலாண்டை பற்றி பார்த்துருக்கோம். நாம் புதிய குடியேற்றங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு தடவை வந்து இதை ஒரு ரீகால் பார்த்துக்கலாம் வாங்க. ஆங்கிலேய குடியேற்றங்கள் அமெரிக்காவில், அதாவது மன்னர் 7ஆம் ஹென்றி தான் வந்து ஜான் கெபட்டை முதல்ல அனுப்புவார். அவர் போய் நியூ பவுலாண்டை வந்து
பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க உள்நாட்டு பிரச்சனைகள்னால வந்து அவங்க வந்து அத அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1570ல தான் வந்து முதலாம் எலிசபெத் அரசி காலத்துல வந்து இந்த குடியேற்றங்களை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் வந்து வணிகர்கள் செய்வாங்க. அதன்படி வந்து புதிய குடியேற்றங்கள் நிறுவப்படும். ஓகேங்களா? இந்த மாரி புதிய புது இது வந்து நிறுவினாங்க. அதுக்கப்புறம் வந்து வர்ஜீனியாவுல நிறுவ 2 கம்பெனிகள் முயற்சி செஞ்சாங்க. என்னன்னா லண்டன் மற்றும் பிளைமவுத் கம்பெனி அப்படிங்கிற 2 கம்பெனி வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதன்படி தான் வந்து ஜேம்ஸ் டவுன் வந்து முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் நினைவாக இந்த ஜேம்ஸ் டவுன் நகரம் வந்து அதாவது குடியேற்றம் வந்து அமைக்கப்படும். இங்க குடியேற்றம் அதாவது அவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவுல போய் குடியேற்றம் அமைப்பதற்கான காரணங்கள், பொருளாதார காரணம் வந்துன்னா, அங்க மக்களுக்கு வேலை இல்ல. ஆங்கிலேயர்களுக்கு அவங்களுடைய இங்கிலாந்து நாட்டுல வந்து வேலை இல்லாம இருந்தது. நெறைய மக்கள் தொகை இருந்தது. அது வந்து ஒரு பொருளாதார காரணமா இருந்தது. ஓகேங்களா? அதுக்கு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டு, அதன் மூலம் வந்து மக்கள்ல வந்து அந்த குடியேற்ற பகுதிகளுக்கு கொண்டுட்டு போவாங்க. அடுத்தது சமய காரணம் என்ன அப்படின்னா, அந்த இங்கிலாந்தில் தோன்றிய புதிய சமயமான பியூரிட்டன்களுக்கு வந்து சமய சுதந்திரம் இல்ல. அதனால அவர்கள் வந்து தங்களுடைய சமயத்தை சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெரிக்காவுல போய் குடியேறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல் காரணம் அப்படின்னா, மன்னர் முதலாம் சார்ல்ஸினுடைய அடக்குமுறையை எதிர்த்து அத சமாளிக்க முடியாம மக்கள் அங்க போய் குடியேறிருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். சமூக காரணம் அப்படின்னா வந்து அ அ அதாவது அடிமைகள்ல வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க வந்து கடன குடுக்க முடியாம அடிமைகளா மாறுவாங்க. அவங்க வந்து அங்கிருந்து தப்பிச்சு புதிய குடியேற்றங்களுக்கு போவாங்க. ஓகேங்களா? அப்படி குடியேற்றங்கள் போகலாம் ஃபர்ஸ்ட் குடியேற்றங்கள் வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். அதுல முதல் தான் வந்து செசாபிக் குடியேற்றங்கள். அது வர்ஜீனியா மற்றும் மேரிலாண்ட் பகுதியில் உடையது தான் இந்த செசாபிக் குடியேற்றங்களா இருந்தது. ஓகேங்களா? இங்கிலாந்தினுடைய புதிய குடியேற்றங்கள் அப்படின்னா மாசாசூசெட்ஸ், கனெக்டிகட், ரோட் தீவு மற்றும் நியூ ஹாம்ஸ்பியர் பகுதிகளாக இருந்தது. பிற்கால குடியேற்றங்கள் அப்படின்னா வட கரோலினா, தென் கரோலினா, நியூயார்க், நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா, டெலாவோர் மற்றும் ஜார்ஜியா. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். கரெக்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது வர்ஜீனியா எப்போது நிறுவப்பட்டது? யாருடைய பெயரால்? முதலாம் எலிசபெத் அரசினுடைய நினைவாக நிறுவப்பட்டது 1607ல. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஜேம்ஸ் டவுனுக்கு வந்து எத்தனை பேர் கொண்ட குழு போனாங்க? 120 பேர் 1607ல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சின்ன இது. இந்த மாதிரி வந்து நிறைய இதுல கேட்பாங்க. அதாவது கூற்று காரணம், சரியானது எது, தவறானது எது அப்படிங்கிற மாதிரி இதுல கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அங்க அதாவது இங்கிலாந்தினுடைய குடியேற்றங்கள் அமெரிக்காவில் நிறுவப்பட்டதுக்கு பின்பு அங்கு வேலை செய்வதற்காக ஆப்பிரிக்க அடிமைகள் அந்த நீக்ரோக்கள் வந்து அதிகமா அங்க அனுப்பப்பட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது பர்கீஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் 1609ல இங்கிலாந்தின் குடியேற்ற பகுதியாக இருந்த அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய ஒரு சட்டம் ஒழுங்கை அதாவது மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சட்ட சபை வந்து உருவாக்கப்பட்டதான் பர்கீஸ் ஹவுஸ் 1619ல் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அடுத்தது மேரிலாண்ட் 1632ல் நிறுவப்பட்டது. முதலாம் சார்லஸ் மன்னரின் மனைவி ஹென்ரியட்டா மரியாவினுடைய ஞாபகமா இந்த மேரிலாண்ட் வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இதற்கு வந்து பட்டயம் கொடுத்தாங்க, தனி உரிமையும் கொடுத்தாங்க மேரிலாண்டுக்கு. அங்க வந்து சமய சகிப்புத்தன்மை ஃபர்ஸ்ட் கத்தோலிக்கர்கள் மட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1649ல் பியூரிட்டன்ஸ்களும் வந்து அவங்க சமயம் சுதந்திரமா பின்பற்றலாங்கிற முடிவு செஞ்சாங்க. ஓகேங்களா? புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் வந்து இருந்தன. அது என்னென்ன அப்படின்னா வடகிழக்கு அமெரிக்க பகுதியில் பிளைமவுத், மாசாசூசெட்ஸ், கனெக்டிகட், ரோட் ஐலாண்ட், நியூ ஹாம்சயர், நியூயார்க், மெயின் அங்க பகுதிகள்லாம் வந்து இங்கிலாந்தினுடைய குடியேற்றங்கள் என அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? நம்ம அடுத்த டாபிக்ல வந்து இந்த 13 குடியேற்றங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த 13 குடியேற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் அது நிறுவப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.